ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மரிய ஷர்லின் வியூஸ். எனக்கு வந்து ஒரு டே ரொட்டீன் மாதிரி ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். அதில் ஒரு ரெசிபி பண்ண போகிறேன். அந்த ரெசிபி எப்படின்னு ஏது அப்படின்னு சொல்லிட்டு தம்ப்ளைன்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரே நிமிஷம் கைஸ், இந்த வீடியோ எடுத்து ஆல்மோஸ்ட் 1 month ஆகுது. ஆனால் எனக்கு இன்றைக்கி தான் வந்து எடிட் பண்ண டைம் கிடச்சிது. ஸோ அதனால தான் வந்து இன்றைக்கி அப்லோட் பண்ணுறேன். ஒரு ஆஃப்டர்நூன் 1 o'clock தான் வந்து ஏந்திரிச்சிட்டு ஃப்ரெஷ்அப்பில் ஆகிட்டு குளித்து முடித்தேன். இனிமேல் தான் வந்து சாப்பிட்ணும். சாப்பிட்டுட்டு அந்த ரெசிபி பண்ண போகலாம். நார்மலாக ஃபேஸ் ரொட்டீன் என்னென்ன பண்ணுவேன், உங்களுக்கு ஃபேஸ் பேக் எதுவுமே எல்லாம் போட மாட்டேன். மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன், காஜல், ஐலைனர், லிப்ஸ்டிக், லிப் பாம், அவ்வளோதான் நம்மளோட சிம்பிள் மேக்கப் லுக் பண்ணிவிடுவேன். மம்மி வந்து அங்கே 3வது டைம் சாப்பிட்னா இருக்காங்க உண்டு. காது கேட்டுச்சா? ஸோ ஓகே, 2வது டைமு. பிரேக்ஃபாஸ்ட்டு தென் லஞ்ச் சேர்த்து லஞ்ச் இப்போ ஆயின்னு. ஸோ நான் இன்னுமே பண்ணலங்க. இப்போ தான் வந்து ஏந்திரிச்சிட்டு குளித்து முடிச்சுட்டு இப்போ வந்து ஒரு வீடியோ எடுத்துடலாம், ஒரு இன்ட்ரோ பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். நெக்ஸ்ட்டு இப்போ தொடர்ந்து நம்ம என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு சிம்பிள் மேக்கப் லுக் பண்ணிட்டு வந்துடுறேன். மூஞ்சி பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இது என்னோடய ஃப்ரெண்டு போட்டு வந்து மெஹந்தி. எல்லோரும் இன்ஸ்டா ஸ்டோரியில் பார்த்துருப்பீங்க. ஓகே, அண்ட் வாட்ஸ்அப்பில் போட்டிருப்பேன். நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இப்போ 2 days கழித்து பார்க்குறோம். குடிச்ச வழியா பாதி போயிடுச்சு. ஆனால் ஸோ வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து ஒரு கெட் ரெடி வித் மீ சிம்பிள் மேக்கப் லுக் போட்டுன்னு வந்துடுறேன். ஓகேவா? சரி, ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஜூஸ் போட்டு குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மஸ்க் மில்லன் வந்து இப்போ வந்து நம்ம வந்து கிரைண்ட் பண்ண போகிறோம். ஓகே, இதை தான் வந்து கிரைண்ட் பண்ண போகிறோம். ஸோ மார்னிங்கே வந்து நாஸ்ட்டாக வந்து சிக்கன் குழம்பு தோசை இருக்குது கைஸ். அது வந்து எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ரெசிபி பண்ண போகிறோம்ல, ஸோ அதனால் அதை வச்சு நம்ம வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் இதை பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம மஸ்க் மில்லன் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் கைஸ். ஏன்னா வந்து ரொம்ப டயர்டாக இருக்கிறேன். காலையிலேயே எழுந்திரிச்சிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஜூஸ் குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் கோவா, மேங்கோ, பனானா, ப்ரொமோகனட் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. வந்து எனக்கு மஸ்க் மில்லன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால நான் மஸ்க் மில்லன் ஜூஸ் தான் குடிக்க போகிறேன். கொஞ்சம் போல் சர்க்கரை, அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துட்டு பிளெண்ட் பண்ணிடலாம். ஜூஸ் குடிச்சு முடிச்சிட்டேன். இன்க்ரீடியன்ஸ் பாருங்கள்: கடலைப்பருப்பு, வெல்லம், ஏலக்காய் தூள். மாவும் ரெடியாக இருக்குது பாருங்கள் கைஸ். நல்லா ஊறி இருக்குது. நான் நைட்டு தான் வந்து மாவு பேசிஞ்சேன். கிட்டத்தட்ட வந்து ஒரு 13 hours வந்து ஊறி இருக்கும். மேலே வந்து ஏன் அப்படி வெள்ளை வெள்ளையாக இருக்குன்னா, அது வந்து கோதுமை மாவு லைட்டாக தூவி விட்டேன் கைஸ். ஓகேவா? ஸோ பெசிஞ்சு முடிச்சுட்டு கோதுமை மாவு தூவி விட்டுட்டு அதுக்கப்புறம் 2 tablespoon ஆஃப் ஆயில் சேர்த்துட்டு தான் அதுக்கப்புறம் மூடி போட்டுட்டு தான் தூங்கினேன். காலையில் ஏந்திரிச்சு பார்க்குறப்ப ரொம்ப பயந்துட்டேன் கைஸ், பூர்ண புத்திச்சான்ற மாதிரி. ஆனால் அது பார்த்தீங்கன்னா அப்புறமா தான் அனலைஸ் ஆகுது. ஓ, இது வந்து கோதுமை மாவு அப்படி ஊறிட்டு அந்த மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இந்த அளவுக்கு நல்லா வந்து ஊறி இருக்கு. இதை வந்து ரொம்ப நேரம் வந்து ஊற வைக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. நம்ம வந்து எவ்வளவு நேரம்னா ஊற வைக்கலாம். இது என்னோட ஒப்பீனியன். ஒப்பட் வந்து பண்ணுறதுக்கு எல்லா இன்க்ரீடியன்ஸ் ரெடியாக இருக்குது. ஸோ இதெல்லாம் எப்படி கேப்சர் பண்ண போகிறேன்னா, ட்ரை பாட் வந்து மேலே இருக்குது. ஸோ அதனால எடுக்க முடியல. ஸோ அதனால் கீழே வந்து வீடியோ டேக் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தெளிவாக ஒப்பட் எப்படி பண்ணுற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளனேஷனோட வேணும்னா ஸோ ஃபுல் வீடியோ கீழே டேக் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நான் வந்து ஒப்பட் பண்ண போகிறேன். ரொம்ப நாள் ஆச்சுக்கிறது. ஒரு 1 month ஆயிடுச்சு. ஒரு 1 month ஆயிடுச்சு. இதை நான் சாப்பிட்னே இருக்கேன். என்னோடய ஃபேவரெட்னு கூட சொல்லலாம். குலாப் ஜாமுன் எனக்கு ஃபேவரெட் தான். ஆனால் எனக்கு குலாப் ஜாமுன் வராதுன்ற காரணத்தினால் இதுலேயே வந்து கழுத்தை ஓட்டிடுவேன். ஒரு ஜோக் நடந்துச்சு கைஸ். என்னன்னா, எங்கள் மம்மி ஒரு நாளும் 24 வருஷம் ஆகுது, ஒரு நாளும் எனக்கு வந்து ஒப்பட் பண்ணி கொடுத்ததே இல்லை. ஓகேவா? இன்னைக்கு கடலை பருப்பு வந்து கொஞ்சமாக இருந்துச்சு. அதை வச்சு நான் எப்படியோ மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடலை பருப்பை வந்து குக்கரில் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துன்னு இருந்தேன். குவான்டிட்டியே தெரியாது, எப்படி செய்யணுன்னு தெரியாது. கடலை பருப்பு கொஞ்சமாகுதுன்ட்டு வாமா இங்கே கடலை பருப்பு எவ்வளோ சேர்க்கணுன்றாங்க. இது லாஜிக்கா? ஆல்ரெடி ஃபுல்லாகிட்டுக்குது. ஓகே, ஸோ இன்னுமே ஃபுல்லாக ஆகிடும். படுத்துனுக்குறாங்க நல்லா மத
எதுவுமே தெரில. காலையில் எழுந்திரிச்சிட்டு ஏன்னா இது கொல கொலன்னுக்குதுன்னு மைதா மாவு சொன்னாங்க. ஊறிட்டுக்குது. இப்போ வந்து ஊரில் ஊறணும் நல்லாயிருக்கும் அப்படின்றாங்க. எங்கே இருக்குது மைண்டு உனக்கு? நைட்டு வந்து தூக்கம் வரல கைஸ். அரௌண்ட் ஒரு 4 மணிக்கு மேலே ஏந்திச்சு நான் என்ன பண்ணேன், மாவு வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். காலைல வந்து சுட்டுக்கலாம் அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட 3 to 3னா ஒரு 11 ஹவர் மாவு வந்து ஊறி இருக்குது. அது ஃப்ரிட்ஜில் வைக்கணுமா இல்லை வெளியே வைக்கணுமா அப்படின்னு தெரில எனக்கு. நான் வெளியே வச்சுட்டேன். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா ஒரு மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு என் மம்மி தான் வந்து வெளியே வைய அப்படி உள்ளே வைக்க வேண்டியது தானே ஃப்ரிட்ஜில் அப்படின்னு சொன்னாங்க. பட் இது வந்து ஓகே, நான் வந்து வெளியே வச்சுட்டு நல்லா தான் இருந்துச்சு மாவு, ஒன்றுமே ஆகலை. ஸோ இப்போ வந்து எங்கள் அம்மா அடி உண்ணாட்டம்மா. உங்கள் அம்மா வக்கிறது தானே கூட போ. அது ஓடுது ஊர் நாட்டில் போயிருக்குறது. ஐயோ, உண்மையில் அதுக்கு பாசமே இல்லை, அதனால தான் போயிடுச்சு. தவா வச்சிட்டேன் பாருங்க, எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. மாவு எல்லாம். இது வெல்லம், ஓகேவா? வெல்லத்தை சொல்லி பாருங்க, இந்த மாதிரி ரெடியாக இருக்குது. மிக்சரும் ரெடியாக இருக்குது கைஸ், அதே தகுந்த மாதிரி. நான் ஒன்றும் பாதிகமாக தான் அரைச்சேன். ஸோ அதனால தான் பருப்பு அப்படி உங்களுக்கு ஒன்று ஒன்று தெரியும். போட்ட பருப்பு தான் சொல்லுவேன் நீ எல்லாம். நான் போடு. ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாம் ரெடியாக இருக்குது. ஒன்றும் பாதி தான் அரைச்சேன் நான். ஃபர்ஸ்ட் டைம் இப்படி பண்ணி பார்க்கலாம், டேஸ்ட் நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான். கை சுட ஓபட் சாப்பிட போகிறேன். மம்மி வந்து 2 முக்கிட்டாங்க. ஸோ ஓகேவா? ஸோ நான் வந்து இப்போ சாப்பிட போகிறேன் டிவி பார்த்துட்டு. ஓகேவா? ஸோ ரொம்ப டயர்டாக இருக்குது கைஸ், எங்கேயும் வெளியே கூட போகல. வேணாமா அந்த பேண்ட்லாம் வாங்காத. ஸோ சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தான். டேஸ்டாக இருக்குது. ஸோ நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் ரொம்பவே வந்து ஊற வச்சுட்டேன் மாவு. ஸோ அதனால் வளவலன்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்டஃபிங்ஸ் கூட ஒன்றும் பாதியமாக அரைச்சிட்டேன் மாவு. அந்த ஸ்டஃபிங்ஸ் உள்ளே வைக்கிறோம்ல, பருப்பும் இது வெல்லம். ஸோ அந்த ஸ்டஃபிங்ஸ் ஒன்றும் பாதியமாக பருப்பு இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.